இப்போ ரிலீஸ் ஆன செயின்சா மேனோட ரெசி ஆர்க் படம் நல்லா இருந்துச்சா இல்லையா, களி ஊத்துற மாதிரி இருக்கா இல்லை கன்றாவியா இருக்கா, சொல்ற அளவுக்காச்சும் ஓரளவுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வீடியோ பார்த்து முடியும் செயின்சா மேன் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ நான் செயின்சா மேன் படத்தை பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்கப்பா. நான் இனிமே தான் ப்ரோ பார்க்க போறேன் அப்படின்றவங்க எல்லாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க, எங்கேயும் ஸ்பாயிலர்னா இருக்காது. ஸோ நீங்க வீடியோவை தைரியமா பார்க்கலாம், ஓகேவா? அண்ட் எப்பயுமே சொல்ற மாதிரி தான் வீடியோ புதுசா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொல்றது தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேர்ஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை ஆரம்பிதெல்லாம் வந்து நான் மங்கா படிச்சிருப்போம்ல. ஸோ வந்து மங்கால இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே ஆரம்பிச்சு வந்து என்ட்ரி சாங் போடுறானுங்க. என்ட்ரி சாங் வந்து கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்து கழி ஊத்துற மாதிரினா இல்லை. அப்படியே வந்து சில விஷயம்லாம் பார்க்கும்போது வந்து மங்கால இல்லாத சீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அனிமே உள்ள பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம மக்கிமாவும் டெஞ்சியும் வந்து படத்துக்கு போவானுங்க. ஸோ இப்படி அவங்க ரெண்டு பேரும் தேட்டருக்கு போகும்போது வந்து மங்கால வந்து ஜஸ்ட் சீனாக காமிச்சிருப்பாங்க. பட் வந்து நம்ம ரெண்டு பேரும் தேட்டருக்கு போகும்போது அனிமேல வந்து ஒரு படமே காமிச்சானுங்கப்பா. ஸோ இது மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லை உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா மங்கா தெரியும்ல, ஐ திங்க் வந்து செயின்சா மேனோட மங்காவோட செயின்சா மேனோட அனிமேஷன் சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு, பயமுத்துற மாதிரி இருந்துச்சு முக்கியமா. ஏன்னா மங்கால பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாததுல மங்கால ஃபுல்லா வந்து பிளாக்ல தான் இருக்குமே. பட் அனிமேஷன்ல டைஃபூன் டெவில்லாம் வரும்போது வந்து ரெட் கலர்ல எடுத்துட்டு வந்தானுங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே சொல்ல போனா. ஸோ அனிமேஷனை பொறுத்தவரை நல்லா பண்ணியிருந்தானுங்க அப்படின்ற விஷயத்த பேசிதான் ஆகணும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மங்கா சாப்டர் நான் பச்சை தரலையா தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா ஸ்பீடாக தான் போகுது வந்து, பட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஐ திங்க் வந்து நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருப்பீங்களா தெரில, டீமாஸ்டர் படத்தோட வந்து செயின்சா மேனை கம்பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸ்டில் கரெக்டாக கேட்டால் முழுக்க தப்பு. இதில் வேற வந்து டீமாஸ்டர் அளவுக்கு இல்லை அப்படின்றானுங்க. டீமாஸ்டர் ஃபைனல் ஆர்கிட்ட போயிட்டானுங்க. ஸோ அதனால அந்த படம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் செயின்சா மேனுக்கு இன்னும் சீசன் 2 வரல அப்படின்றது தான் உண்மை, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து டீமாஸ்டர் ஒப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து டீமாஸ்டர் அளவுக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து ஐ திங்க் வந்து அதெல்லாம் சொல்றது வந்து ஒரு அர்த்தமே கிடையாது. ஸோ இந்த படத்தை வந்து ஜஸ்ட் வந்து ரிஜே ஆர்க்குக்காக மட்டும் தான் எடுத்திருக்கானுங்க. ரிஜேக்கும் டெஞ்சிக்கும் உள்ள வந்து நடுவில் இருக்கிறத சண்டைகள் காதல்கள் அது மாதிரி தான் எடுத்திருக்கானுங்க. ஸோ வந்து டிமாஸ்டர் கூட ஒப்பிடுறது ரொம்ப தப்பு, ஓகேவா? சரி, ஓகே, பேக் டு த கண்டென்ட் போவோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 1 hour வந்து இந்த படம் வந்து ஸ்பீடாக தான் போனாலுமே அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 hourல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத விட இன்ட்ரெஸ்டான சீன் எதுவும் கிடையாது அப்படின்றதான் சொல்லி ஆகணும். பட் என்னத்தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்து பார்த்தாலுமே வந்து அங்கங்கே சீன் எல்லாம் கொஞ்சம் சொல்றது பட்னூர் இடத்துல டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியோம் எல்லாம் வந்து அந்த இடத்துல பட்டான அக்கிய போட்டோ எல்லாம் வந்து டெஞ்சியை போட்டோ திருப்பியும் வந்து அப்படி சொல்றது திருப்பி க்ரோ ஆகுறானுங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் 1 hourல கீழேயும் விட மாட்டானுங்க, ஐப்பும் ஏற்ற மாட்டானுங்க. ஸோ அப்படியே நார்மலைசரா ஒரு அணிய படம் எடுத்துட்டு போறானுங்க. பட் என்னத்தான் நம்ம வந்து பேசினாலுமே வந்து ஃபர்ஸ்ட் 1 hour வந்து ஒரு நார்மலான படம் மாதிரி தான் இருந்துச்சு, ஓகேவா? ஸோ படம் கரெக்டாக எப்போ ஆரம்பிக்குது, எப்போ சண்டைகள் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா கடைசியா இருக்கிற 1/2 hour தான் படமே ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியுமே வந்து இந்த ரிஜி பத்தியுமே வந்து ஐ திங்க் ரிஜியோட பிளாஷ்பேக் கூட காட்ட மாட்டானுங்க. பட் உண்மையில சொல்ல போனா மங்கால வந்து ரிஜிக்கு வந்து ஐ திங்க் ஒரு சீன்ல வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நம்ம மங்காவோட ஃபிளாஷ்பேக்ல மங்கா யாராச்சும் படிச்சீங்க அப்படின்னா அதோட ஃபிளாஷ்பேக்ல ரிஜி கண்ணம் மூடும்போது வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு போவா. ஸோ அனிமேல அப்படி யாரையுமே காட்டல அப்படின்றது ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு என்னை பொறுத்த வரையுமே. பட் வந்து அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்கல அப்படின்றதும் கரெக்ட் தான், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஜியும் டெஞ்சியும் வந்து சண்டை ஆரம்பிக்கும் போது வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் வரும். அந்த சாங்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து செயின்சா மேன் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து காஜி சீன்ஸை பற்றி பேசியே ஆகணும். ஸோ என்னத்தான் வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணாலுமே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ காஜி சீனே கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு பாயிண்ட் ஆஃப் த வியூவில். ஸோ இந்த படத்தை முழுக்க வந்து ஐ திங்க் எதை நோக்கி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தா சண்டே நோக்கி எடுத்துகிட்டு போகிற வரையும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா மங்கால வந்து டெஞ்சியும் அப்புறம் வந்து ரிஜியும் சண்டை போடும்போது வந்து ரிஜி வந்து திங்க் ஒரு மாதிரி பண்ணுவா. ஸோ அது எல்லாம் இல்லை, அது ஒரு பீச்சில் சிலது நடக்கும் மீன்ஸ் வந்து திங்க் அது ஒரு மாதிரி நுட்டியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லை அப்படின்னும் போது வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு தியேட்ரிக்கல் படம் மாதிரி இருந்துச்சு, ஓகேவா? சோ அது மாதிரி விஷயத்துல கன்ஃபார்ம் செயின்சா மேன் படத்தை பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து கடைசி ஒரு 15 நிமிஷத்துல வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் ஒன்று வரும். சோ அந்த சாங் எல்லாம் கேட்கும்போது அப்படியே வந்து ஏஓடியை ரீமிக்ஸ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த சாங் கேட்க வந்து என்னடா ஏஓடி மாதிரி இருக்கு, ஏஓடிக்குள்ள தான் போயிட்டுமோ அப்படின்ற மாதிரி வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. சோ நீங்க லைட்டா வந்து இந்த திங் அனிமே மூவிஸ் ஏகப்பட்ட அனிமேஸ் பார்த்து இருந்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதுல போடுற பேக்ரவுண்ட் சாங்கும் சரி பாட்டுமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அனிமேல கேட்டிருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கே அங்கங்க வந்து ஏஓடி தென்படுச்சு. இதுக்கு ஒரு இந்த ஃபயர் ஃப்ளைஸ் அனிமே இருக்கும். ஸோ அந்த மியூசிக்லாம் தென்பட்டு இருந்துச்சு. ஸோ லைட்டாக ஒரு ஆவரேஜ் அனிமே வாட்சர் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ஹைட்டராக இருக்கீங்க, அனிமே மேலே ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கே இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் சாங் எல்லாம் இங்கே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து சிந்தனைகள் எழும்ப செய்யும், ஓகேவா? ஸோ படத்தில் உண்மையாக சொல்ல போனால் அங்கே ட்விஸ்ட் இருக்கு. நீங்கள் மங்கா படிக்காம பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ட்விஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அவனுக்கு கொடுத்த 2-3 ட்விஸ்ட்டுமே வந்து நம்ம எதிர்பார்க்க ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். ஐ திங்க் வந்து நம்ம ரிஜிக்கு தான் ட்விஸ்ட்டுவே இருந்திருக்கும். கடைசியாக மக்கிமா
ட்விஸ்ட் கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைட் சீன். ஸோ ஃபைட் சீனில் அனிமேஷன் நல்லா பண்ணி வச்சிருக்கானுங்கப்பா. ஸோ நம்ம டிமாஸ்டர் போச்சு தெரியுமா, அந்த டிமாஸ்டர் படத்தோட சண்டையை விட இந்த சண்டை ஏதோ நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. கம்பேர் பண்ண நினச்சிக்காதீங்க. பிகாஸ் என்னத்தான் டிமாஸ்டர் ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்குது அப்படின்னாலுமே இப்போ வந்து இன்ஃபினிட்டி கேஸ்டில் வந்து சண்டை போவோம். சண்டை வந்து ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகிறது வந்து நம்ம டிமாஸ்டர் இன்ஃபினிட்டி கேஸ்டலுக்கு வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. பட் செயின்சா மேனுக்கு அப்படி இல்லை அப்படின்றது சொல்லி தான் ஆகணுமே. ஏன்னா கடைசி 1/2 மணி நேரம் வந்து ஃபுல்லாக வந்து சண்டேலே ஃபோக்கஸ் வச்சானுங்க. ஸோ நம்ம அப்படி சண்டே பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து எத்தி வச்சுட்டு போகலாமா பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு வர மாட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 hour என்ன தான் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்தாலுமே கடைசியாக இருக்கிற அளவு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் வருது. ஃபைட் எல்லாம் நல்லா பண்ணி வச்சிருந்தானுங்க. அதுவும் ரிஷிக்கு நல்ல சீன்லாம் கொடுத்து வச்சிருந்தானுங்க. இன்னத்தான் ரிஷி வந்து அரைகுறையா ட்ரெஸ் போட்டு சண்டை போட்டிருந்தாலுமே வந்து பார்க்க நல்லா இருந்தா மீன்ஸ் வந்து மூஞ்ச சொன்ன ஓகேவா. ஸோ இது மாதிரி நடக்க கடைசியாக வந்து சண்டையோட முடிவுகள் இருக்கும்ல. ஸோ முடிவு அப்படின்ற மாதிரியே இல்லை. ஐ திங்க் வந்து இது எதுக்கோ சீசன் 2 இப்போ சோலோ லிவிங் பண்ணாங்க தெரியுமா. சோலோ லிவிங் கூட சீசன் 2 ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் வந்து படமாக்கி போட்டானுங்களே. ஸோ அதே மாதிரி நினைச்சு போடாங்களா அப்படின்னு தெரியல. மேபி இது படத்தோட ரிஷியை முடிச்சு விட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி நானுமே சிந்தனை பண்ணேன். பட் ஸ்டில் வந்து நம்ம ஐ திங்க் டென்ஜி வர்சஸ் ரிஷிக்கு நடக்கும்போது வந்து அந்த சண்டை அப்படியே ஒரு அளவுக்கு வந்து அமிழ்த்திட்டு போயிடும். பிகாஸ் வந்து சண்டை சூப்பராக தான் இருக்கும். ஆனால் கடைசியில் வந்து என்னடா ஆச்சு, என்னடா வந்து ஒரு எண்டிங் இல்லையே பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கப்புறம் என்னத்தான் மக்கிமா வந்தாலுமே வந்து மக்கிமா ரிஷியை போட்டு தள்ளிட்டாளா, ரிஷி கன்ஃபார்ம் செத்துட்டாளா இல்லையா அப்படின்ற கேள்விக்குரிய படத்தை முடிச்சிட்டானுங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட்னா பண்ணி போகக்கூடாது. ஸோ இந்த படமே வந்து கடைசியில் வர ஒரு அளவு படம் தான். மேபி வந்து சண்டையை ஒரு வச்சு வந்து ஒரு படம் எடுத்த மாதிரி தான் அந்த படமே ஓகேவா. ஸோ இன்னும் நல்லா உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம லூஃபியோ சாஞ்சியோ வச்சுக்கிறானுங்க. இல்லை வந்து நம்ம உங்களுக்கு சொல்கிற மாதிரி வந்து நம்ம சாஸ்கே நருட்டோ வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கியா, அந்த சண்டையில் வந்து முடிவே இருக்காது. நருட்டோ சாஸ்கே வச்சுனே இருப்பானுங்க. கடைசியாக 2 பேர் பத்துருவானுங்களே. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த டென்ஜிக்கும் ரிஜிக்கும் சண்டை நடக்கும். ஸோ ஸ்டில் வந்து யாருமே சாக முடியாதுங்க. இந்த முக்கியமான ஆள் சாவுறது நல்ல கூஸ் பம்ஸ் மூமெண்ட் அதெல்லாம் சுத்தமாக படத்தில் கிடையாது. ஸோ படம் ஒரு 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒத்தனா படம் தான். படம் பார்க்கலாம், நல்லா ஃபன்னாக இருக்குது. அங்கங்கே லைட்டாக வந்து ஆபாசமாக இருக்குது. ஆனால் வந்து அது மேலே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் வந்து முழுக்க கடைசியாக ஒரு 3/4 மணி நேரம் ஃபைட் மேலே ஃபோக்கஸ் பண்ணதுனால வந்து படம் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இந்த படத்துக்கு ரேட்டிங் தரேன் அப்படின்னா கன்ஃபார்மாக 10க்கு 8.5 இல்லை 9 தருவேன். 9.5னா சான்ஸே கிடையாது. ஏன்னா அப்போ டிமாஸ்டருக்கே வந்து 9.4 9.5 தான் நான் தருவேனே. ஸோ கடைசியில் இந்த படம் ஒத்தா அப்புறம் இந்த படம் போய் தேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் 150 மேபி 110 ஐ திங்க் 110 ஒரு 200க்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா இந்த படம் ஒத்து. நீங்கள் அதுக்கு மேலே 300 to 400 ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த படத்தில் கதையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. முழுக்க சண்டை அடிப்படையாக வச்சு தான் வந்து இந்த கதையை ஃபுல்லாக நவுத்திட்டு போயிருப்பானுங்க. இதில் இருக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ரிஷி ட்விஸ்ட் கொடுப்பா. லாஸ்ட் வந்து மக்கிமா வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி நம்ம ரிஷி கொடுப்பா. ஸோ அந்த இடத்துலயே வந்து ரிஷி மட்டையாவது கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்ற கேள்விகளையே முடிச்சு விட்டுருப்பானுங்க. ஸோ அதனாலேயே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கெல்லாம் வந்து இந்த படத்தில் அவ்வளோ கிடையாது. கடைசி 1/2 மணி நேரம் ஐ திங்க் 3/4 மணி நேரம் ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் படம் டியூரேஷனே வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். ஸோ 1.5 மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் வந்து ஒரு எப்படி ஒரு பொறுமையாக தான் போகும். பொறுமையாக போகாது, படம் ஸ்பீடாக போகும். பட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்கும். கரெக்டாக சண்டை ஆரம்பிக்கும் போது வந்து எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கும். அந்த கடைசியாக ஒரு சூப்பராக எடுத்துட்டு போயிருப்பானுங்க. ஸோ அந்த இடத்துல அனிமேஷனை கொட்டி வச்சிருப்பானுங்க ஓகேவா. ஸோ மற்றபடி வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு வேற எந்த வார்த்தைகளுமே கிடையாது. ஸோ எப்படி நம்ம கரெக்டாக வந்து ஒரு 5 எபிசோடு 6 எபிசோடு மேபி இந்த செயின்சா மேன் படமாக எடுத்துன்னு வராமல் ஜஸ்ட் ஒரு எபிசோட எடுத்துன்னு வந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் போல. ஸோ தேவையெல்லாம் படமாக எடுத்துன்னு வந்துட்டு பண்ணிட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்டில் ஓகே, இதோ வந்து ப்ராஃபிட் தான் எதிர்ப்பானுங்க. ஆனாலுமே வந்து டிமாஸ்டில் பார்க்கும்போது படமாக இருந்துச்சு. பட் வந்து செயின்சா மேனை பார்க்கும்போது படமாக சத்தியமாக ஃபீல் ஆகல. ஒரு எபிசோட் மாதிரி தான் போச்சு. இருக்கிற 6 எபிசோடு அப்படியே வந்து காம்ப்ரஸ் பண்ணி அப்படியே வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே இல்லை ஓகேவா. ஸோ அண்ட் சேம் டைம்ல படத்தில் முழுக்க வந்து ஹைப்பே ரிஷிக்கு மட்டும்தான். ஸோ டென்ஜி கூட வந்து டென்ஜி போட அச்சினே இருப்பானுங்க, அடி வாங்கினே இருப்பான். கடைசியாக வந்து அந்த ஷார்க் மனுஷன் கூட சேர்ந்து கார்ட்ட முட்டை ஏதோ பண்ணுவோம். அப்போ கூட வந்து ரிஷி ஏதோ கிடைக்க முடியாது. கடைசியாக கண்ணால் காதல் கொண்டேன் கையால் காதல் கொண்டேன் அது மாதிரி வந்து ரிஷி ஓடி போகும்போது கரெக்டாக ட்விஸ்ட் கொடுப்பானுங்க. அந்த ட்விஸ்ட் கொடுத்து அப்படியே வந்து படத்தை முடிச்சு விட்டுருவானுங்க. ஸோ அந்த ட்விஸ்ட்டை பற்றி நான் பேசுறோம்ல, பேசினா ஓகேவா. ஸோ எனிவே கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ என்னை பொறுத்தவரையே வந்து ஒரு 150 உள்ள டிக்கெட் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா புக் பண்ணி போங்க. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூடிய கிரன்ச் ரோல்லே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவானுங்க ஓகேவா. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேஸ் கடையை சத்தலாமா? எதுவேன்னு யோசிக்கத்தானே புத்தி நல்லா வாழ ஊரை மெச்சு ஒன்ன பத்தி இந்த